அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பர்களே. இறை தூதர் அவர்களை பற்றின சர்ச்சையான கருத்துக்கள் தொடர்ந்து எதிரிகள் முன்வைக்கிறதுங்கிறது ஒரு திட்டமிட்ட விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வும் ஒரு கொடூரமான மனப்பான்மையும் இறை தூதர் அவர்கள் மேலேயும் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் மேலேயும் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்வு, வெறுப்புணர்வு. ஏன்னா இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திறந்த புத்தகம், ஒரு தெளிந்த நீர். குரான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறது தான். அது வெளியான அருளப்பட்ட காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே நம்மக்கிட்ட அப்படியே தவழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அவர்களுடைய புத்தகங்கள் எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்கும், அதே இன்றைக்கி படிக்கும்போது அது எவ்வளோ மாற்றமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய ஒரு விஷயம்தான். இப்போ இந்த நேரத்தில் இறை தூதர் அவர்களை பற்றின ஒரு திடீர் சர்ச்சைகள் இந்த தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அது இறை தூதர் அவர்கள் பற்றின ஒரு பேச்சாகவும் இருக்கலாம், அல்லது மார்க்கத்தை விமர்சிக்கிற ஒரு பேச்சாகவும் இருக்கலாம். இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு ஒரு இந்த உலகத்துக்கு ஏற்றுது, எந்த அளவுக்கு அது இயற்கையானது, அதை இறை தூதர் அவர்கள் எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு சேர்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்றாலும் இது போன்ற மீண்டும் 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 குற்றச்சாட்டு மாதிரி ஒரு 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 அவதூறு பிரச்சாரங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவர்களுக்கு எதிராக மக்களிடம் நீதமாக இஸ்லாத்தை பற்றியும் இறை தூதர் அவர்களை பற்றியும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இறை தூதர் அவரை பற்றின செய்திகளை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிரி கல்யாணராமன் மட்டுமல்ல. அப்போது நம்ம இப்போ அனைத்து தரப்பு மக்களுக்கும் இறை தூதர் அவர்களை பற்றின வரலாறை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்மளால் எப்படி முடியுமோ. இப்போ நம்ம யூடியூப் பண்ணுறோம், அதே மாதிரி உங்களுக்கு எதில் ஒரு களம் அமைஞ்சிருக்கோ நீங்கள் அதில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க முடியும். முடிந்தவர்களுக்கு பொருளாதாரம் பலம் கொண்டவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் மலிவு பதிப்பிலேயே கிடைக்கிது. அதெல்லாம் வாங்கி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்கலாம். ஆக இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். முடிந்தால் திருமண பிரச்சாரங்கள் இதெல்லாம் கூட செய்யலாம். இப்போ இறை தூதர் அவர்களுடைய காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருந்தது, அது எப்படியான காலகட்டமாக இருந்தது, அவருடைய வருகை அந்த இடத்துல ஏன் தேவைப்படுது, அங்கே மட்டுமா உலகத்துக்கே தேவைப்பட்ட விஷயம் இறை தூதர் அவர்களுடைய வருகை. ஏன்னா எந்த இடத்துல தூதுத்துவத்தை இறைவன் கொண்டு வர்றானோ அந்த இடத்துல மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியமாக அந்த நேரத்தில் ஒரு தூதர் வேணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தால் தான் இறைவனும் தூதரை அனுப்புகிறதா குரானில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். தூதரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், தூதரை தேர்ந்தெடுக்கிற அந்த காலகட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே முடிவு செய்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா இறைவன் மட்டும்தான். ஆக இறைவனே அறிந்தவன் அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு. ஆக நம்ம வரலாற்றை புரட்டி பார்க்கும்பொழுது இறை தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அறியாமைக்கான ஒரு காலகட்டமாக இருந்தது, எந்த அளவுக்கு அங்கே கண்ணியம் குலைஞ்சிருந்தது, உலகமே எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு இறை வழிகாட்டல் இல்லாமல் ஒரு தரம் தாழ்ந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இறை தூதருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இன்றைக்கும் அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டு இருக்குது. நமக்கு எந்த அளவுக்கு அது ஒரு பாடமாக இருக்குது, முன்னுதாரணமாக இருக்குங்கிறது நம்ம படித்து பார்த்தா தான் அது நம்மளுக்கு புரியும். இறை தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், அரேபியாவில் அது எல்லாருக்குமே தெரியும், பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடவே புதைக்கிற காலகட்டமாக இருந்தது. அங்கே மட்டுமா அந்த காலகட்டம் இருந்தது? இந்தியாவில் பெண் குழந்தைகளை என்ன பண்ணாங்க, அவங்களும் உயிரோடவே கொன்னாங்க. அதாவது பிறந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது, அதே மாதிரி நெல் மணிகளை கொடுத்து கொள்வது, உயிரோடவும் புதைக்கப்பட்டது. பெண் குழந்தைகள் இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில் இங்கே கொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போது உலகம் முழுக்கவே இந்த பெண்கள் அந்த அளவுக்கு ஒரு கீழ்நிலையிலையும் ஒரு வேண்டாத ஒரு விஷயமாக மட்டுமே பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இறை தூதர் அவர்களுடைய அந்த வருகை ரொம்பவும் தேவையான ஒரு விஷயமா இருக்குது.
இது போக உலகம் முழுவதும் பலதார மனம் அப்படிங்கிறது ஒரு வரைமுறைப்படுத்தப்படாமல் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலையும் அன்றைக்கி வந்து இருந்தது. அரேபியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே அதுதான் நிலைமை. எல்லா மதத்திலையும் பலதார மனம் அனுமதிக்கப்பட்டது, வரைமுறையே இல்லாமல். ஆனால் இஸ்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டது 4 தான், 4க்கு மேலே எப்போவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இஸ்லாம் அப்படியே வரையறுத்து வச்சுது. இது இறை தூதர் அவர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஆடு மாடுகள் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமாக வளர்த்து அதுக்கு வந்து ஒரு தேவையான உணவுகள் கொடுத்து, நமக்கு தேவை உணவுக்காக தேவை, இறைச்சிக்காக தேவை அப்படின்னா மட்டுமே அதை அது கொல்றோம். ஆனால் அந்த கொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் கூட எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இறை தூதர் வந்து அவர்கள் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துகிறாங்க, ஆயுதம் கூர்மையாக இருக்க வேண்டும், அதுவும் அதை அறுக்கும் பொழுது ரொம்பவும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து இந்த டெக்னாலஜியை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அதுங்க வந்து வலியை உணர்றதே இல்லை, அதிர்ச்சி கூட அடையிறது இல்லை அப்படின்னு வந்து விஞ்ஞானம் சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த விலங்குகளை வந்து பலி கொடுக்குற அந்த முறை கூட ரொம்பவும் கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போக இறைச்சி வந்து ஒரு வீட்டில் தேவை அப்படின்னு சொன்னால் தாங்கள் வளர்த்து வந்த அந்த ஒட்டகமாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு சதையை மட்டுமே பிச்சு எடுப்பாங்க. அந்த அந்த விலங்கு வந்து ரொம்பவும் கொடூரமான முறையில் துடித்து கத்தி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் ருசியாக இந்த இறைச்சியை வந்து இவங்க துண்டு இறைச்சியை சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு அறியாமையில் இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த சொத்துக்கள் இருக்குது பாருங்களா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு சொத்து இருக்குது. அது எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் குடும்ப தலைவர் இறந்து விட்டார் அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசுகள் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த பெண் வாரிசுகள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க சொத்துகளுக்கு வாரிசாக மாட்டாங்க. அப்போ அந்த சொத்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், இறந்த குடும்ப தலைவருடைய சகோதரருக்கு சொந்தம். ஆக இப்படி இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அப்படி இருந்த ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு காலகட்டத்தில் இறை தூதர் அவர்கள் வந்து ஒரு 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 மாணிக்கம் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒலி மாதிரி வந்திருக்கிறாரு. அப்போ எல்லாத்தையுமே இவர் வந்து சரிப்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரே ஒரு பெண்ணோட 10 ஆண்கள் குடும்பம் நடத்துவாங்க. ஒரே ஒரு பெண்ணோட 10 ஆண்கள் வந்து அங்கே வந்து குடும்பம் நடத்தி கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற நிலையில் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தை யாருடையது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னாக்கா, வயசில் மூத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அனுபவஸ்தராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தையுடைய அங்க அடையாளங்கள் அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பரிசோதனை பண்ணி, இது வந்து இந்த குழந்தை வந்து இவனை மாதிரி இருக்குது, அப்போ இவன் தான் இவனுக்கு அப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருந்தது. அப்போது இவர்களுடைய காலகட்டத்தில் வந்த இறை தூதர் அவர்களுடைய அந்த வருகைங்கிறது எந்த அளவுக்கு இவங்களை வந்து சீராக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விபச்சாரம், மது இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம். இந்த சூதாட்டம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். இந்த சூதாட்டத்தில் தோற்று போய் மிகப்பெரிய போர்களே நடக்கும். இவங்களுக்குள்ள இனக்குழுக்களுக்குள்ளேயே வந்து கடுமையான யுத்தங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் அந்த சூதாட்டத்தின் மூலயமா. அதே மாதிரி மது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கூட நாகரீக உலகத்தில் இருக்கிறவங்க கூட வீட்டில் கொண்டு வந்து அந்த மதுவை வச்சுக்கிறதுங்கிறது வந்து பெரும்பாலான வீடுகளில் விரும்புகிறது இல்லை. இப்போ வேணால் கொஞ்சம் அப்படியே பேஷன் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, சரி வந்துட்டு போகுது. அன்றைக்கி எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மது குடுவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் மது இருந்து கொண்டே இருக்கும், இவங்க சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழமையான ஒரு விஷயமாகவே மாறி இருந்தது. ஆனால் இறை தூதர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் மதுங்கிறது முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக மாறுது. சூதாட்டம்ங்கிறது முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக மாறுது. விபச்சாரம்ங்கிறது முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக மாறுது. ஆக இப்படியெல்லாம் வந்து நிலைமை போய்கொண்டிருக்கு. அன்றைக்கி வந்து வில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக அந்த மந்திர தாந்திரிக விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அரேபியாவில்.
அதெல்லாம் ஒரு தொழிலாகவே செய்து கொண்டிருந்த பொழுது இறை தூதர் அவர்கள் வந்து இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினாங்க. இது எல்லாமே தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருடைய வருகைங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்குதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு விட்டு 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 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல மக்களுடைய சொத்துக்களை ஈர்த்த காலகட்டம். குறிப்பாக யூதர்கள் வட்டியை கொடுத்தே பல இடங்களை வளைச்சி போட்டாங்க. கைபர்லாம் அவங்களுக்கு அப்படி தானே வந்தது. மதினாவில் பல இடங்கள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுக்கு காரணம் என்ன? மதினா அந்த யாத்ரிப் அப்படிங்கிற அந்த இடம் யூதர்களுடைய முழுமையான ஆதிக்கத்தில் இருந்ததுக்கு காரணம் வட்டி. இறை தூதர் அவர்கள் வட்டியை தடை செய்தார்கள், முழுமையாக தடை செஞ்சாங்க. அந்த மக்கள் சுதந்திரத்தை அனுபவித்தார்கள். ஆக இறை தூதர் அவர்களுடைய அந்த வருகைங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த காலகட்டம் அப்போ வந்து எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எடுத்ததுக்கெல்லாம் யுத்தம். ரோட்டில் யாராவது முன்ன பின்ன தெரியாத ஒரு புது மனிதர் சுற்றி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவரை கூட்டிகிட்டு போய் அடிமையாக்கி வச்சுக்குவாங்க. அடிமைகளுக்கு வந்து பெருசாக அவங்கள சாப்பிட்றது அந்த சாப்பாடுங்கிறது வந்து தான் சாப்பிட்டது போக மிச்சம். அவங்களுக்கு இப்போ தூக்கமெல்லாம் வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம் முடியாது. அடிமைகள் வந்து எப்போ கூப்பிட்டாலும் வந்து நிற்கணும், கூடவே நிற்கணும்னா நின்று தான் ஆகணும். அது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது. இந்த காலகட்டத்துக்கு இடையில தான் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மார்க்கம் இறை தூதர் அவர்களால் முன்னெடுக்கப்படுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இஸ்லாம்ங்கிறது இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக இந்த உலகத்துக்கு இஸ்லாம் முதலாக ஒரு வடிவத்தோடு வந்து சேர்ந்தது. ஆனால் ஏராளமான அனாச்சாரங்கள் அந்த மார்க்கத்துக்குள்ளே புகுந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. காபாவை வந்து கட்டினதே வந்து இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் தானே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து தான் அந்த காபா வந்து கட்டப்பட்டது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த காபாவுக்கு உள்ளேயே அனாச்சாரங்கள் வந்துருச்சு. 360 சிலைகள் இறை தூதர்களுடைய காலத்தை எட்டும் பொழுது ஈசா அவர்களுடைய உருவப்படங்களும் உள்ளே வெளியே வரையப்பட்டிருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவங்களும் வரையப்பட்டிருந்ததெல்லாம் நம்ம வரலாறுலாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இது எல்லாத்தையுமே சீரமைக்க வேண்டிய பொறுப்பை இறை தூதர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆக இந்த பணியை வந்து அவர் வெற்றிகரமாகவே வந்து செஞ்சு முடித்தார். அவருடைய உழைப்பு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது பல 100 வருடங்கள் உழைத்தாலும் கூட கிடைக்காத ஒரு வெற்றியை இறை தூதர் அவர்கள் சுவைச்சிட்டு போயிட்டாங்க. வெறும் 23 வருஷம். 23 வருஷம்னு கூட சொல்லக்கூடாது, அதை விட சுருக்கி தான் சொல்லணும். மதினால வந்தோடனே வெற்றி தானே. ஆக வெறுமனே 23 ஆண்டுகளில் அவ்வளவு பெரிய வெற்றியை சுவைத்து விட்டு சென்றார்கள் இறைவனுடைய கிருபையால். ஆக சில முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஆக இறை தூதர் அவர்களுடைய அந்த காலகட்டம் வந்து ரொம்பவும் ஒரு அனாச்சாரமான அறியாமை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருந்தது. பெண்களை வந்து கால்நடைகளை அதாவது ஒரு இறக்கமே இல்லாமல் துண்டு துண்டாக வெட்டி உயிரோடு வச்சு சாப்பிட்டவங்களாவும் இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். ஆக இந்த காலகட்டத்தில் இறை தூதர் அவர்களுடைய வருகை ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆக இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன விஷயங்கள் இன்ஷால்லா ஒரு தொடர் மாதிரி இது சம்மந்தமாக பார்ப்போம். ஏன்னா இறை தூதர் அவர்களோட பார்த்தின ஒரு சர்ச்சையை வேணுமனே இவங்க கலப்பும் பொழுது அதுக்கு எதிராக நம்மளால் ஏதோ முடிஞ்ச ஒரு எதிர் செயல்பாடு அவ்வளவுதான். ஆக இன்ஷால்லா இதை நம்ம ஒரு தொடர் மாதிரி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.